கொண்டிருக்கின்ற ஞானகுரு சாக்த ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சாமியினுடைய அருளாசியோடு இரண்டாம் குருமகா சன்னிதானம் சாக்த ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சாமியினுடைய 31ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவானது சிறப்பாக காலை முதல் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நம் விழாவினை அழைப்புகள் ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை அன்புள்ளங்களையும் வருக வருகென விழாக்குழுவின் சார்பிலே வரவேற்பதோடு நம் அழைப்புகள் ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரும் அன்பு நண்பரும் அன்பு உறவினருமான மதிப்பிற்குரிய அண்ணாமலை ஐயா ஐபிஎஸ் அவர்களை வருக வருகென வரவேற்கின்றோம். ஆர்எஸ் குழுமத்தினுடைய தலைவர் ஐயா அவர்களும் எங்களுக்கெல்லாம் பக்க பலமாகவும் மட்டுமல்லாமல் சிறந்த ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஐயா ஆர்பிஎஸ் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மூத்த பத்திரிகையாளர் கருணாகர் ஐயா அவர்களையும் வருக வரவேற்பதோடு மற்றும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் நண்பர்களையும் பிஜேபியிலிருந்து வருகின்ற அத்தனை தலைவர்களையும் நிர்வாகிகளையும் வருக வருக என உங்களை இருகரம் போக்கி காமாட்சியூரி ஆதீனத்தினுடைய விழாக்குழுவின் சார்பிலே வருக வருக என வரவேற்கின்றோம். விழா இன்னும் ஒரு சில நிமிடங்களில் துவங்க இருக்கின்றது. தயவு செஞ்சு மேதையில் இருக்கின்றவர்கள் ஒன்றா உள்ளே போயிருங்க, இல்லைன்னா சேர் கொண்டு வர சொல்லி முன்னாடி அமருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எப்பொழுதுமே உலக சமாதான மண்டபத்தில் விழா நடைபெறுகின்ற பொழுது யாருமே மேலே இருக்க மாட்டார்கள் என்பது வழக்கமாக இருந்து கொண்டு வருகின்றது. அதைத்தான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே அன்பிற்கும் போற்றலுக்கும் உரிய வருகை வந்திருக்கின்ற அத்தனை உள்ளங்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கின்றோம். ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் சண்முகம் அவர்கள் 10 ஆண்டு அவர் ஊராட்சி மன்ற தலைவராகவும் 10 ஆண்டு அவருடைய துணைவியார் ஊராட்சி மன்ற தலைவராகவும் இருந்து அந்த ஊராட்சி மன்றத்திலே கிட்டத்தட்ட 1000 வீடுகள் குடிசை வீடு இல்லை. நீங்கள் யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் எல்லாம் பார்த்தீங்கன்னா போன வாரம் கூட எல்லாம் வந்தது. அவர் வந்திருந்தார். முந்தானத்து ஒரு புத்தகம் வெளியிட்டு இன்னைக்கு காலையில் வந்து சாமி சிறப்பு செய்தார். இது ஏன் சொல்கிறோம்னா அந்த பொது நோக்கோடு இருக்கின்றது சொல்கிறோம். ஆனால் அவர் வீடு 2 ஏக்கர் அவருடைய சொந்த நிலத்திலிருந்து 2 ஏக்கராவை கொடுத்து அனைவருக்குமே குடிசை இல்லாத வீடு கட்டி தந்திருக்காரு. ஆகவே அவர்களுக்கெல்லாம் சிறப்பு செய்வதற்காகத்தான் இன்றைய தினம் சாமி அவர்கள் 12 பேர்த்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். சமூக அதாவது தன்னுடைய சுயநலம் இல்லாமல் பொது நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த 12 பேர்த்தினுடைய சிறப்பு செய்ய நம்மளுடைய பெரியவர்கள்லாம் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை மீண்டும் வருக வருக வரவேற்பதோடு இவர் மோப்பிரிவளையனுடைய பேரூராட்சி தலைவர் அவர்கள் உங்களுக்கு தெரியும், அரசியல் எல்லாருமே அரசியல் இருக்கிறவங்க தான். இருந்தாலும் அவர் ஒரு சமூக ஆர்வலராக இருந்து அந்த மோப்பிரிவளையம் பேரூராட்சியை அனைத்துமே சுயேட்சையாக நின்று அந்த பதவியை பெற்று சிறப்பாக இப்பொழுது பேரூராட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் அந்த அழைப்பில் இருக்கின்ற அனைவரையுமே வருக வருக என வரவேற்பதோடு இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அந்த நிகழ்ச்சியானது துவங்க இருக்கின்றது. இன்றைய தினம் முக்கியமாக குரு பௌர்ணமி. சாமி தான் சொல்லுவார் குரு ஆனால் வியாழக்கிழமையான குரு, அந்த குருவை நினைக்கணும். அதை போல் நம்மளுக்கெல்லாம் அதனால தான் அந்த சாமியினுடைய பீடமே குரு பீடம். நம்மளுக்கெல்லாம் அருளாசி கொண்டு வந்து அனைவருமே நீங்கள் யூடியூப்பில் பார்ப்பீங்க. கருணாகர் ஐயா அவர் எல்லாம் சிறப்பாக எல்லாமே வர்ணிக்கிறது இல்லை. அதனால தான் தொட்டது துளங்கும் வைத்தது விளங்கும் என்று சொல்கின்றோம். இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறோம்னா பெரியசாமி அவர்கள் நோம்பி அன்றைக்கு இங்கே சென்ற ஆண்டு காமாட்சிபுரத்தில் ஒரு பையன் நானும் சாமியும் உட்காந்துட்டு இருந்தோம். ஒரு பையன் திருசக்தி மண்டபத்திற்கு வந்தாப்புல அன்னைக்கு திறப்பு விழா அன்னைக்கு சாயந்தரம் அந்த பையன் பேசலை. அது அம்மாலும் அந்த பையனும் வந்தாங்க. நேரம் அந்த அம்மா பார்த்து சாமி நீங்கள் தின்னூர் கொடுத்தீங்கன்னா பேசிக்குவார் அப்படின்னு சொன்னோன்னே சாமி தின்னூர் கொடுத்தாரு. அப்போவே பேசிட்டு இப்போ அந்த பையன் விபூதிதான் கொடுத்தாரு. நடந்து வந்துட்டு அடுத்த நாள் வேலைக்கு போயிட்டான். எங்கேன்னு கேட்டால் அந்த அம்மா வருது, இங்கே தான் பக்கத்தில் இருக்காங்க காமாட்சிபுரத்தில். இப்படி எல்லாம் அதனால தான் நாங்கள் சொல்கிறது தொட்டது துளங்கும் வைத்தது விளங்கும். அவருடைய அருளாசி எல்லாத்துக்குமே வர்றவங்களுக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் பெற்றவங்களுக்கு தான் புள்ள வரத்து என்னங்கிறது தெரியும், பெக்காதவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ அமர்ந்து
தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி அங்கே வேண்டினீங்கன்னா அப்படியே நடக்கும். கண்கூட இப்போ பார்த்துட்ருக்கோம். நான் என்னை தலைவராக போட்டார், எதுனாலும் சாமிகிட்ட சாமி இப்படி இருக்குதுன்னு சொல்லிடுவேன், அவர் வாட்டில் நடத்திடுவார். அதனால தான் இங்கே வர்றவங்களுக்கு எல்லாமே சொல்கிறோம். என்ன கடை நம்மளுடைய உடல்நல சரியினாலும் அங்கே 5 நிமிஷம் போய் உட்கார்ந்து அந்த துர்க்கை மகாசக்தி, லட்சுமி மகாசக்தி, வாணி மகாசக்தி, அங்காளி மகாசக்தி சொல்லி ஒரு நிமிஷம் நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா நம்மளை உடல் புண்ணியெல்லாம் போயிருங்கிறது ஐதீகமாக இருக்குது. இங்கே வருகின்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இருவர் மிலிட்ரி அம்மா இருக்கிறாங்க, மிலிட்ரி கற்பனை, அது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. பெரியம்கா சொல்ல இன்றைய தினம் குரு பௌர்ணமி. நாங்கள்லாம் காலையில் எழுந்திரிச்சோன்னா குருவை வழங்குவோம். அதனால குரு பௌர்ணமி. ஐஏஎஸ் இருவர் ஐஏஎஸ் வந்திருக்காரு. அரி கைவிள கண்ணன் டைனிங் ஹாலில் சேர் இருக்குது, உடனடியாக எடுத்து போடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். செங்கோட்டீஸ்வரன் உள்ளங்களையும் வருக வருகென வரவேற்பதோடு இந்த மடமானது அனைவரினால் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதனால்தான் குரு பீடம், குருவாகவே தோற்றுவித்து எங்களை எல்லாம் குருவாகவே இருந்தார். ஆக அனைவருக்கும் அவர் ஆசி எங்கிருந்தாலும் நிறைவாக இருக்கும். அதுதான் எல்லாம் நிறைவாகட்டும். வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 சேனல் வந்துட்டுருக்குது. அங்குத்தாய் டிவி 2ங்கிறது. தயவு செஞ்சு வராதுவீங்க. வாட்ஸ்அப் நம்பர் அலுவலகத்தில் இருக்குது, கொடுத்துட்டு போயிருங்க. காலையில் 7லேருந்து 7:15 அங்காளம்மனை பார்த்துடலாம். கோட்டையில் சிவனையும் நீங்கள் வீட்டிலேருந்தே தரிசனம் பண்ணிக்கலாம். ஆகவே கொடுக்காதவர்கள் நீங்கள் அலுவலகத்தில் இருக்கின்றார்கள், அங்கே சென்று உங்களுடைய வாட்ஸ்அப்பை பதிவு செய்து கொள்ளலாம். அங்குத்தாயினுடைய மாதஇதழ் வரியது மாதந்தோறும் வந்து கொண்டு 25 ஆண்டுகளாக வரிய கொண்டிருக்கின்றது. அவருடைய பல்லு சந்தா 300 ரூபா தான். அதனால் விருப்பம் இருக்கின்றவங்க அலுவலகத்தில் உங்களுடைய விலாசத்தை பதிவு செய்து கொள்ளாமன்னு கேட்டுக்கிறோம். இப்படி எல்லாம் நிறைவாகட்டும். நம்முடைய சுவாமிஜியினுடைய அருளாசியுடன் 51 சக்தி பீடத்தினுடைய கிளையாக இருக்கக்கூடியது நவகிரக கோட்டை. 27 நட்சத்திரம், 12 ராசி, நவகிரகங்கள், நவர்களுடைய அதிதேவதையில் இருக்கக்கூடிய அற்புதமான சித்தம்பலத்தில் இருக்கின்றது. ஒவ்வொரு அமாவாசை நாளிலுமே சிறப்பு யாக பூஜையிலும் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எல்லாம் நிறைவாகட்டும். மேடையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் தயவு கூர்ந்து முன்புறம் அமர்ந்தால் சிறப்பாக இருக்கும். தம்பி வாங்க, கிருஷ்ணகுமார் இப்படி வாங்க, அப்படியே அரியண்ணா வாங்க, நம்ம ஆட்களை வெளியே வாங்க, அப்படியே சேர் என்ன தம்பி, சேர் கிருஷ்ணகுமார் சேர் தம்பி யாரும் கண்ணன் சேர் கொண்டு சொல்லியிருக்கேன். எல்லாம் நிறைவாகட்டும். கோவை காமாட்சிபுரி ஆதீனம் 51 சக்தி பீடம் மகாஸ்தமஸ்தானம் ஞானகுரு சாக்த ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமியினுடைய அருளாசியினுடன் அவருடைய பொன்னார் திருவடியை வணங்கி 2ஆம் குருமகா சன்னிதானங்கள் சாக்த ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அவருடைய மேடையில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். காமாட்சிபுரி ஆதீனமானது கடந்த 55 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கப்பட்டு குருமகா சன்னிதானங்கள் சிவலிங்கேஸ்வர சுவாமிகளுடைய திருக்கரங்களால் தொடங்கப்பட்டு மாணிக்கவாசர் திருக்கோவில் குடமுழுக்கை எடுத்து சிறப்பான முறையிலே செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவாலயத்திலே 13 கிலோ தங்க கவசம் வாங்கி
ஐயா அவர்களுக்கு சாத்தி அழகு பார்த்தார்கள். தீரன் சின்னமலை ஐயா அவர்களுக்கு சங்ககிரி கோட்டையிலே திருக்கோவில் கட்டி வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மருதுபாண்டியர், வேலுநாச்சியார், கட்டபொம்மன் போன்ற தியாகிகளுக்கெல்லாம் இந்த இனிய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய ஆர்விஎஸ் குழுமத்தினுடைய ஐயா, நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற குப்புசாமி ஐயா அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனாக, பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவராக சிறப்பான முறையிலே பணியாற்றிய, ஓடி ஓடி மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்ற அண்ணாமலை ஐயா அவர்களை விழா குழுவின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். நம்முடைய அறங்காவலராக 45 ஆண்டு காலமாக நமக்கு வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஆர்பி கருணாகரன் ஐயா அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். ஜி.கே.எஸ். நாகராஜ் அண்ணா அவர்கள் சிறப்பான முறையிலே நம்முடைய ஆதீன பணிகளை எல்லாம் தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஜி.கே.எஸ். அண்ணா அவர்களையும், நம்முடைய மாவட்டத்துடைய முன்னாள் கவுன்சிலர் கோபால்சாமி அண்ணார் அவர்களையும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேரையும் விழா குழுவின் சார்பாக வருக வருக என மதிப்போடு வரவேற்கின்றோம். ஆசியுரை வழங்கிடுமாறு குருமகா சன்னிதானங்களை அன்போடு அழைக்கின்றோம். மனிதரும் தேவரும் மாயாமுனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றை வார்சடை மேல் பணிதரும் திங்களும் பாம்பும் பகீரதையும் படைத்த புனிதரும் நெய்யமன் பொந்து என்னாலும் பொருந்துகவே பொருந்துகவே. எல்லாமல்ல அன்னையுடைய திருவருளாலும் எல்லாமல்ல ஆதிகளுடைய குருவர்களோடு இன்றைய நாள் நமக்கெல்லாம் ஒரு இனிமையான நாள். அந்த வகையில் குரு பூர்ணிமா. குரு பார்க்க கோடி நன்மை ஏற்படும். குரு இல்லா வித்தை குருட்டு வித்தை என்பார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு மனிதருக்கும் மாதா பிதா இவங்க 2 பேருக்கு அடுத்து குரு. குரு இல்லாமல் கடவுளையே பார்க்க முடியாது. ஒரு குருவானவர் தெளிவு, குருவின் திருமேனி காண்டல், குரு கிடைத்தால் எல்லாமே கிடைச்ச மாதிரி. அதுபோல் இந்த வியாழக்கிழமை நன்னாளிலே குரு பூர்ணிமா தினத்திலே நம்முடைய ஆறுகளுடைய குருவர்களோடு எல்லாம் உள்ள இறைவன் திருவருளாலே இன்றைய தினத்திலே இங்கு வீட்டிருக்கின்ற அன்னை பராசக்தி 51 சக்தி விட நாயனுடைய பெருங்கருணையினாலே வணங்குவோர்க்கு வறுமை நீக்கி, துதிப்போர்க்கு துன்பம் நீக்கி, எழுந்தருளி இருந்தருளி அருள்வாளிக்கின்ற அன்னை பராசக்தி பெருங்கருணையினாலே இந்த நாள் இனிய நாள் என்று சொல்லிக்கொண்டு, மேடையில் வீட்டிருக்கின்ற ஐயா, பெரும் மதிப்பிற்கும் அன்பிற்குரிய காமாட்சி தந்தை ஐயா அவர்களுக்கும், ஆர்விஎஸ் குப்புசாமி ஐயா அவர்களுக்கும், நம்முடைய முன்னாள் பாரதிய ஜனதாவுடைய தலைவர், அனைவரது உள்ளங்கள் இடம்பெற்ற ஐயா அண்ணாமலை ஐயா அவர்களுக்கும், ஜி.கே. நாகராஜ் ஐயா அவர்களுக்கும், அதுபோல் ஆன்றோர் பெருமக்கள், சாது பெருமக்கள் அனைவருக்கும், நம்முடைய அறங்காவலர் அவர்களுக்கும், நம்முடைய கிருஷ்ணவேல் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, முன்பிருக்கின்ற ஆதின சீடர்கள், குருகுல மாணவர்கள் எல்லாம் இல்லை அன்னை திருவருள் குருவர்கள் கிடைக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த நாள் எங்கெல்லாம் நமக்கு எப்பெல்லாம் அறியாமை ஏற்படுகின்றதோ அந்த அறியாமையை விளக்குவதற்கு குரு கண்டிப்பாக தேவை. இருள் விலக வேண்டும் என்று சொன்னால் ஒளி வேண்டும், தீபம் எரிய வேண்டும் என்று சொன்னால் தூண்டுகோல் வேண்டும். அதுபோல நாம் எல்லாம் கடை தேர வேண்டும் என்று சொன்னால் எல்லாரிடத்திலும் நாம் மன்றாடிக்கொள்வது மாதா பிதா குரு தெய்வம், இந்த 4 பேர், 4 திசை, 4 யுகம், 4 நாயன்மார்கள் 4 இருக்கிற மாதிரி எல்லாமே 4ல் முடியும். அதுபோல் இந்த இனிய குரு பூர்ணிமா நன்னாளில் இங்கு வருகின்றிருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் எல்லாமல்ல இறைவன் திருவருளும் ஹெல்த், வெல்த், நாலேஜ், எவ்ரிதிங் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் இன்னியர் லைஃப் துர்க்கை மகாசக்தி எல்லோருக்கும் வீரத்தை தர வேண்டும். லட்சுமி மகாசக்தி எல்லோருக்கும் கேட்டதெல்லாம் அஷ்டலட்சுமி சொல்வது போல் அந்த ஐஸ்வர்யத்தை தர வேண்டும். வாணி மகாசக்தி நாக்கில் துணை இருந்து அந்த ஞானத்தை அருள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இன்றைய தினத்தில் இந்த சமுதாய பணி செய்கின்ற அன்பர்களுக்கும்,
விருது வழங்க இருக்கிறது. அதுபோல் அந்த மலர் வெளியிடப்பட இருக்கின்றது. அனைவருக்கும் ஹெல்த் வெல்த் நாலேஜ் கிடைப்பதைப் போல துர்காலட்சுமி சரஸ்வனுடைய அருட்கடாட்சமும் குருநாதர் அருட்கடாட்சம் கிடைக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு பொங்குரு செல்வம் கல்வி பொருவிழா வாய்மை தூய்மை இங்கும கருள் நிலா எம்பிராட்டி என்று சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் நிறைந்த நல்லாசிகள் எல்லாம் நிறைவாகட்டும். குருமகா சன்னிதானுடைய அருளாணையின் வண்ணம் நூல் வெளியீட்டு விழா அங்கிருக்க நம்முடைய அண்ணாமலை அண்ணார் அவர்கள் நூல் வெளியிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதனுடைய முதல் பிரதியினை மரியாதைக்குரிய கிருஷ்ணவேல் ஐயா அவர்கள் அரங்காவலர் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இரண்டாம் பிரதியினை தமிழ்ச்செல்வி அம்மையார் மலேசியா திருநாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்ற தமிழ்ச்செல்வி அம்மையார் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். மூன்றாவது பிரதியினை நம்முடைய ரமேஷ் கும்ஜி கம்போடியா திருநாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ரமேஷ்ஜி அவர்கள் மூன்றாவது பிரதியினை பெற்றுக்கொள்கிறார்கள். பிரேம்குமார்ஜி சென்னையை சேர்ந்த பிரேம்குமார் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். மலேசியா திருநாட்டிலிருந்து வருகை வந்திருக்கின்ற ஆதீனச்சீரர் தமிழ்ச்செல்வி அம்மையார் அவர்கள் நூலினை பெற்றுக்கொள்கிறார்கள். கம்போடியா திருநாட்டிலிருந்து வருகை வந்திருக்கின்ற ரமேஷ்ஜி அவர்கள் நூலினை பெற்றுக்கொள்கிறார்கள். நம்முடைய அரங்காவலர் ஆர்விஎஸ் ஐயா அவர்கள் நூலினை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆர்விஎஸ் குழுமத்தினுடைய நிறுவனர் நம்முடைய அரங்காவலர் மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் நூலினை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆதீனத்தின் சார்பாக முன்னாடி இருக்கிறங்க அப்படின்னு சொல்லுங்க. ஐயா எப்படி வாங்க, ஆடிட்டர் ஐயா எப்படி வந்துடலாங்க. நம்முடைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய அண்ணாமலை ஐயா அவர்களுக்கு ஆதீனத்தின் சார்பாக மரியாதை செய்பவர்கள் முடிந்தவுடன் செய்யலாம். ஆதீனத்தின் சார்பாக குருமகா சன்னிதானங்கள் முப்பத்தி ஓராவது ஜெயந்தி விழாவினுடைய நினைவு மலரினை வெளியிட்ட அத்தனை பேருக்கும் மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது ஆதீனத்தினுடைய மரியாதையானது மரியாதைக்குரிய அண்ணாமலை ஐயா அவர்களுக்கு குருமகா சன்னிதானங்கள் செய்கிறார்கள். தொடர்ந்து சிறப்புரையாற்றிடுமாறு நம்முடைய மாநில தலைவர் ஐயா அண்ணாமலை என்பவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கொஞ்சம் மாறிக்க கொஞ்சம் அப்புறம் போட்டு கீழே இறங்கிக்கங்க. கீழே இறங்கிங்க, எல்லாம் அப்படியே கீழே இறங்கிக்கங்க. ஆதீன சார்பா அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சான்றோர்களே, சாக்த ஸ்ரீ
பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்களுடைய 31வது ஜெயந்தி விழாவிலே நாம் எல்லாரும் கூட பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். இந்த அற்புதமான குரு பௌர்ணமி இந்த நாள் நம்முடைய ஞானகுரு சாக்த ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்கள் 12/3/2024 பூத உடலிலிருந்து பிரிந்து பிரபஞ்சத்தோடு ஐக்கியமாகி மேலே இருந்து நமக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, அவர் இத்தனை ஆண்டு காலமாக இந்த மடத்தின் மூலமாக நமக்கு ஆன்மீகத்தை போதித்து ஒரு பெரிய சிஷ்ய பரம்பரையை உருவாக்கி, அந்த சிஷ்ய பரம்பரையில் வந்திருக்கக்கூடிய சிஷ்யர்கள் எல்லாம் இந்த குரு பௌர்ணிமா இந்த நாளில் தன்னுடைய குருவை பார்க்க வேண்டும், குருவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதே நாள் ஆண்டவனுடைய அருள்ல 31வது ஜெயந்தி விழாவும் கூட அமைந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. நாம் எல்லாம் இங்கே வந்திருக்கின்றோம் நம்முடைய குருவோட ஆசீர்வாதத்தை வாங்கணும். மேடையிலே நம்மோடு இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள். 3 அற்புதமான துறவிகள், சந்நியாசிகள், சாமி பெரியவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். பெரும் மதிப்புக்குரிய RVS நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா குப்புசாமி அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். இந்த வயதிலும் கூட அவருடைய சுறுசுறுப்பை பாருங்கள். எவ்வளவு செல்வமும் சொத்தும் இருந்தாலும் கூட சமுதாயத்திற்காக பயன்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எண்ணத்தை நாம் இந்த நேரத்தில் போற்றியாக வேண்டும். மேடையிலே நம்மோடு இருக்கக்கூடிய, நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியில் என்னோடு இருக்கக்கூடிய அண்ணன் GK நாகராஜ் அவர்கள், அண்ணன் கோபால் சாமி அவர்கள், என்னோடு வந்திருக்கக்கூடிய எல்லா கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள், தலைவர்கள், இந்த அற்புதமான ஆதீனத்தினுடைய ட்ரஸ்டியாக இருக்கக்கூடிய அண்ணன் கருணாகரன் அவர்கள், எங்கேயும் இல்லாத அற்புதமான பரம்பரை இந்த ஆதீனத்தில் சிஷ்யர்களை மாணவர்களாக உள்ளே வந்த பிறகு சிஷ்யர்களாக மாறி அவர்களாகவே நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை நம்முடைய சாக்த ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்கள் ஏற்பாடு செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு அவர்களெல்லாம் வளர்ந்து பெரிய மனிதர்களாக இந்த ஆதீனத்தினுடைய தூண்களாக நின்று கொண்டிருக்கக்கூடிய எல்லா அற்புதமான மனிதர்களையும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, போன ஆண்டு மார்ச் மாதத்தில் நம்முடைய ஞானகுரு சுவாமி பூத உடலை விட்டு பிரிந்த பிறகு உங்களை போன்ற பல்லாயிரக்கணக்கான பக்தர்களைப் போல நானும் ஒரு பக்தனாக இந்த மடத்துக்கு வந்தேன். அப்போ நம்முடைய சாக்த ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்கள் கிட்டத்தட்ட 12 வயதில் இந்த ஆதீனத்திற்கு ஒரு மாணவனாக வந்து வளர்ந்து ஞானகுரு அவர்கள் பொறுப்பை இவர்களுக்கு கொடுத்த பிறகு அந்த முதல் ஒரு வாரத்தில் இவரை சந்தித்தேன். வயது குறைவாக இருக்கிறதே, 30 வயது அப்போ நம்முடைய சுவாமிக்கு, ஞானகுருக்கு. பெரிய ஒரு மடத்தை எடுத்து நிர்வாகம் செய்யணும். அதுவும் சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்கள் சாதாரணமான ஒரு அவதாரம் கிடையாது, சாதாரணமான அவதாரம் கிடையாது. எல்லா இடத்திலும் எல்லா விஷயத்தையும் எடுத்து செய்யக்கூடிய ஒரு துணிவு அந்த சுவாமிக்கு. எதையும் பார்த்து பயப்பட மாட்டார். ஒரு மிகப்பெரிய துணிவு. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, 2021 நான் தேர்தல் நின்ற பொழுது பிரச்சாரத்துக்காக வந்திருந்தார். அதெல்லாம் பெரிய விஷயம். இந்து தர்மம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நல்லவர்களுக்கு நான் பிரச்சாரம் செய்வேன். அவ்வளவு துணிவான ஒரு மனிதர். எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு நாம் பார்க்குறோம், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கு தங்க கவசத்தை சாத்தக்கூடிய நிகழ்வு முன்னாடி இருந்து அதை நடத்தி காட்டி, அதுவும் இந்த அற்புதமான குரு பௌர்ணமா விழாவில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பு சொந்தங்களே, குரு பௌர்ணிமா எதற்காக இது சிறப்பு? எதற்காக நாம் எல்லாம் இங்கே வந்து நம்ம குருவை பார்க்குறோம்? ஆண்டாண்டு காலமாக, குறிப்பாக இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நமக்கு தெரியும். ஜூலை 21 நம்முடைய ஆங்கில கேலண்டர் படி சம்மர் சால்ஸ்டைஸ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அப்படி என்றால் நார்தன் ஹெமிஸ்பியரில், இந்தியா பகுதியிலிருந்து மேலே இருக்கக்கூடிய நார்தன் பாட்டில், வடக்கு பகுதியில் ஜூலை 21ஆம் தேதி சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள், லாங்கஸ்ட் டே. நார்த் போல் போயிட்டோம் அப்படின்னா 24 மணி நேரமும் சூரிய வெளிச்சம் அன்னைக்கு இருக்கும். இந்த ஜூலை 21ஆம் தேதி இரவு குறைவாகவும் பகல் அதிகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாள், அது இந்தியாவிற்கு ஜூலை 21ஆம் தேதி. அந்த ஜூலை 21ஆம் தேதி ஒட்டி வரக்கூடிய பௌர்ணமியை நாம் குரு பௌர்ணிமா என்று சொல்லுகின்றோம்.
அந்த ஜூலை 21க்கு முன்னாடி 21க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி, இன்னைக்கு இருக்கக்கூடிய பௌர்ணமி நாள். ஸோ இந்த நாள் இயற்கையாகவே ஒரு விசேஷமான நாள். காரணம், பூமியினுடைய அதிர்வுகள் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ஜூலை 21க்கு பிறகு ஒரு மாற்றம் வரும். நாம் செய்யக்கூடிய விவசாயங்கள் எல்லாமே ஜூலை 21க்கு பிறகு வேறு விதமான விவசாயங்கள் செய்வோம். அது வரைக்கும் ஒரு விவசாயம் நடக்கும், ஜூலை 21க்கு பின்னாடி ஒன்று நடக்கும். ஜூலை 21க்கு பிறகு காலங்கள் மாறும், சீசனல் சேஞ்ச் நடக்கும். யூரோப்பில், வட அமெரிக்காவில் எல்லாம் இந்த ஜூலை 21 மையமாக வைத்துத்தான், குறிப்பாக இந்த பாதி பகுதி ஒரு வருடத்தில் இதை மையமாக வைத்துத்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் வடிவமைத்திருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த பௌர்ணமி, வரக்கூடிய பௌர்ணமியில் நம்முடைய குருவை சந்தித்து சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவருடைய அருளாசியை பெறும் பொழுது, நமக்கு குருவனுடைய அருளாசி கிடைக்கும் பொழுது இன்னும் நல்ல மனிதர்களாக நம்முடைய ஆன்மீகத்தை விரிவாக பார்க்கக்கூடிய ஒரு மன பக்குவம் நமக்கு கிடைக்குது. இன்னொரு ஐதீகம், இதே நேரத்தில் குரு பௌர்ணமி நேரத்தில் தான் ஆதியோகி சிவபெருமான் தன்னுடைய 7 சிஷ்யர்களை அழைத்து ஒரு பாதி மிருகம் பாதி மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்த நம்ம எல்லாம் முழு மனிதர்களாக, தகுதி பெற்ற மனிதர்களாக மாற்றுவதற்கு அந்த 7 ஞான குருக்களை அழைத்து அவர்களுக்கு யோக கலையை பயிற்றுவித்து, அந்த 7 ஞான குருவும் இந்த பூலோகத்தினுடைய ஒரு பகுதிக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் யோக கலையை சொல்லிக் கொடுத்து முழு மனிதர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்று பணித்த நாளும் குரு பௌர்ணமி. அதன்படிதான் இந்த 7 ரிஷிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய அகஸ்திய முனிவர் ஆதியோகியமிருந்து கற்றுக்கொண்ட யோக கலையை எடுத்துக்கொண்டு இங்கே வந்து நம்முடைய தென்பகுதிக்கு வந்து அகஸ்திய மாமுனிகள் வந்த பிறகு இங்கே ஆன்மீகம் தலைந்ததாக ஒரு ஐதீகம். அதுவும் குரு பௌர்ணமி. 3வது குரு பௌர்ணமியினோட மற்றொரு பெரிய விசேஷம், இந்த நாள் நம்முடைய குருவுக்கு சென்று நாம் தட்சணை கொடுப்பதற்கான ஒரு நாள். ஒரு குருவாக இருக்கட்டும், ஒரு மடமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் கூட அது நடத்துவதற்கு பொருள் வேண்டும். பொருள் என்பது, ஒரு சந்நியாசி குருவாக இருப்பவர்கள் ஒரு பொருளை அவர்களாக ஈட்டக்கூடாது, ஒரு பொருளை ஈட்டக்கூடிய ஒரு தொழில் இருக்கக்கூடாது. முற்றிலும் துறந்த மனிதர்களாக மடங்களும் சந்நியாசிகளும் ஆன்மீகவாதிகளும் இருக்கின்ற காரணத்தினால குரு பௌர்ணமி விழாவில் நம்முடைய மடத்திற்கு நம்முடைய குருவை சந்தித்து நம்மால் இயன்ற பொருள் உதவியை அந்த மடத்திற்கு, ஆன்மீக குருக்கு நம்ம செய்யணும். நாம் அப்படி செய்யும் பொழுது அந்த மடத்தை நடத்துவதற்கு, அந்த ஆன்மீக குருக்கள் மனதில் வைத்திருக்கக்கூடிய வேலையெல்லாம் செய்து முடிப்பதற்கு சிஷ்யர்களாக நாம் நம்முடைய உழைப்பையும் நம்முடைய செல்வத்தையும் ஒரு குருவுக்கு கொடுக்கக்கூடிய நாளும் குரு பௌர்ணமி. இவ்வளவு சிறப்பு இந்த நாளுக்கு இருக்கு. ஆனால் இன்னைக்கு நாம் எல்லோரும் சிஷ்யர்களாக இங்கே வந்திருக்கின்றோம். இந்த அற்புதமான நாள் 31வது ஜெயந்தி விழாவும் கூட நம்முடைய சாக்த ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சாமிகள் அவர்களுக்கு அமைந்திருக்கிறது. ஆண்டவனுடைய பிராப்தம் பாருங்க, எங்கேயும் இல்லாத அதிசயம் இங்கே நம்முடைய காமாட்சிபுரம் ஆதீனத்தில் இருக்கிறது. எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல 51 சக்தி பீடத்தினுடைய சுவாமிகளை பார்க்க முடியாது. நமக்கு தெரியும், சுதந்திரத்துக்கு பிறகு அகண்ட பாரதம் தனித்தனியாக பிளவுபட்டு இன்னைக்கு 51 சக்தி பீடங்களும் எல்லா பகுதியில் இருக்கு. நேபாளில், டிபெட்டில், பங்களாதேஷில், பாகிஸ்தானில், ஸ்ரீலங்காவில், அதெல்லாம் ஒரே இடத்துல பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு. அதுவும் நம்முடைய சாக்த ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்கள் 25 நாடுகளுக்கு பயணம் செய்து, இன்னைக்கு நம்ம நாகரிக உலகத்தில் 10ஆம் வகுப்புன்னு பயன்படுத்துகிறோம், 10வது தான் படித்தார். ஆனால் தன்னுடைய குரு அருளால், இறை அருளால் 10க்கும் மேற்பட்ட மொழிகளை புலமையாக பேசக்கூடியவர். இந்த பகுதியில், கொங்கு பகுதியை தாண்டி எல்லா பகுதியிலும் கோமாஜா பூஜை நடத்த வேண்டும் என்றால் நம் எல்லோரும் முதல்ல போய் எந்த சாமியை கூப்பிடலான்னா காமாட்சிபுரம் ஆதீனம் சாமியை, சிவலிங்கேஸ்வரையா சாமிகளை கூப்பிடணும் என்று சொல்லும் அளவுக்கு நம்முடைய கிராமப்புற பகுதியெல்லாம் நுழைந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு சுவாமி. இன்னைக்கு அவர் நம்மோடு இல்லை என்கின்ற கவலை ஆழ்ந்திருந்தாலும் கூட, எங்கே இருந்தாலும் அவருடைய அருளாசி நமக்கு கிடைக்கும். இந்த குரு பௌர்ணமி நாளில் தன்னுடைய பக்தர்களை காமாட்சிபுரம் ஆதீனத்தில் இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு எப்பொழுதும் அருளாசி வழங்குவாங்க. 54 ஆண்டுகள் 10 மாதம் 22 நாள், இதான் அவருடைய வாழ்ந்த சரித்திரங்க. ஆனால் தான் பூத உடலை விடுவதற்கு 7 ஆண்டுகளுக்கு முன்பே தனக்கென்கின்ற இடத்தை தேர்வு பண்ணி வச்சுட்டாங்க. எங்க சாமி சொன்னாங்க, அதை ஃபோட்டோவாக வேற, இதுதான் என்னுடைய இடம் என்று. காரணம், இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய சமுதாயத்தில் ஜீவ சமாதியினுடைய மகிமையை நாம் முழுவதுமாக உணர்ந்து கொள்ளாமல் இருக்கின்றோம். ஜீவ சமாதி என்ன, ஜீவ சமாதிக்கு இருக்கக்கூடிய பவர் என்ன,
இன்னைக்கு ஜீவசமாதிகள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் இருக்கக்கூடிய வைப்ரேஷன், ஒரு 10 நிமிஷம் அங்கே போய் உட்கார்ந்துட்டு வந்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளை ஏதோ ஒன்று செய்யும். கடைசியாக பேசுவதற்கு முன்பது குரு பௌர்ணமிகா என்கின்ற காரணத்தினால எனக்கு தெரிந்த இந்த விஷயத்தையும் உங்களுடைய பாதத்திலே சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக இதையும் நான் சொல்லுகின்றேன். ஒரு மனிதனுக்கும் ஆமைக்கும் வித்தியாசத்தை பாருங்க. டார்டாய்ஸ், இன்னைக்கு உலகத்தில் ஆமைகள் 350 ஆண்டுகள் உயிரோடு இருக்கக்கூடிய ஆமைகள் இருக்கு. 370 ஆண்டுகள், 390 ஆண்டுகள் ஆமைகள் இருக்கு இன்னைக்கு இருக்கு. பல இடத்துல நம்ம பார்க்குறோம் 300 வருஷம் தாண்டிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு ஆமை 300 ஆண்டுகளை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறது? ஆனால் ஒரு மனிதன் நாம 80 வயசு 70 வயசுக்கே கஷ்டப்படுறோம். 80 வயது இருந்தாலும் கூட நன்றாக இருக்கின்றோமா என்று கேட்டீங்களா? நிறைய பேர் நல்லா இல்லை. வயது வந்துருச்சு, ஆனால் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேது. அப்படி என்றால் மூச்சை, இப்போ ஒரு மூச்சுக்கும் உயிருக்கும் நம்முடைய எத்தனை ஆண்டு காலம் வாழ்கின்றோம் என்பதற்கும் ஒரு நேரடி சம்பந்தத்தை நம்மளால் பார்க்க முடியுது. எந்த ஜீவராசிகள் வேகமாக மூச்சு விடுகிறதோ அந்த ஜீவராசிகளுடைய ஆயுசு ரொம்ப குறைவு. நாய் எடுத்துக்கங்க உதாரணத்திற்கு, வேகமாக மூச்சு விடும், ஆயுசு 13 வயசு. சரிங்களா? ஆற்றுல கடலில் இருக்கக்கூடிய முதலை எடுத்துக்கங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக மூச்சு விடும், அதனுடைய ஆயுசு கொஞ்சம் பெருசு. மிக 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 குறைவாக மூச்சு விடுகின்ற ஆமை ஆயுசு ரொம்ப அதிகம். அப்படி என்றால் இந்த மூச்சை எந்த மனிதன் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்கின்றானோ, இந்த பிராணத்தினுடைய ரகசியத்தை யார் உணர்ந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு ஆயுசு அதிகம் என்பதை மிக தெளிவாக ஜீவராசிகளை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும். இன்னைக்கு நம்முடைய ஞான குருக்கள் தான் எந்த தேதியில் இந்த பூத உடலை விட்டு செல்லுகின்றோம் என்பதை முடிவு செய்து நம்முடைய சிவலிங்கேஸ்வர சுவாமிகளை போல நான் 55 ஆண்டுகளை இங்கிலீஷ் கேலண்டர் ஆண்டை எட்ட மாட்டேன் என்று சொல்லி அவர் மண்ணுக்குள்ள போன பிறகு அவருடைய இடத்தை தேர்வு செய்து நாம் அதை ஜீவசமாதி என்று சொல்கின்றோம். அங்கே அதுபோன்ற மனிதர்கள் நம்மோடு இருப்பதற்கான மூச்சு மிக 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 குறைவாக மட்டும் தேவைப்படுகிறது. பூக்கள், நாம் செய்யக்கூடிய பூஜைகள், மணியின் மூலமாக வரக்கூடிய ஓசைகள், தீபாராதனை மூலமாக வரக்கூடிய வெப்பம், இது அனைத்தும் ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தேவையான சக்தியை, எனர்ஜியை வெளியிருந்து நாம் கொடுக்கிறோம். அப்போ ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய சுவாமிகள் நீங்களும் நானும் ஒரு 1000 முறை 2000 முறை மூச்சு விடுறத அவர்கள் ஒரு முறை மூச்சு விட்டால் போதும், இந்த சக்தி வெளியிருந்து கிடைக்கும். அதனால தான் நாம் பூத உடலை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள் என்று மட்டும்தான் சொல்லுகின்றோம். ஆன்மா நம்மோடு இன்னும் பலமாக, இன்னும் வீரியமாக, இன்னும் பிரகாசமாக ஆன்மா ஜீவசமாதியாக அங்கே இருக்குதுங்க ஐயா. காரணம், அவர்களுக்கு மூச்சு உங்களுக்கும் எனக்கும் தேவைப்படுகின்ற மூச்சு அவங்களுக்கு தேவைப்படாது. அதனால தான் மந்த்ராலயாவுக்கு போகிறோம். 600 ஆண்டுகளுக்கு முன்பு ஜீவசமாதியான சாமியை பார்க்கறக்காக கிருஷ்ணா நதி பக்கத்தில் இருக்கக்கூடிய மந்த்ராலயாவுக்கு போய் ராகவேந்திர சுவாமிகளை தொட்டு வணங்கிவிட்டு வருகின்றோம். காரணம், 600 ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் ஜீவசமாதியில் இருக்கின்ற காரணத்தினால் அவர் உயிரோடு இருக்கின்றார்கள், அந்த ஆன்மா இருக்கிறது, ஜீவசமாதியாக இருக்கிறாங்க, நமக்கு அந்த வைப்ரேஷன் வருது. இதை நாம் புரிந்து கொண்டு குறிப்பாக எங்கேயெல்லாம் நம்முடைய பெரியவர்கள் இருக்கின்றார்களோ அங்கேயெல்லாம் நம்முடைய முறையான பூஜைகள், நம்முடைய வழிபாடுகள், நாம் செலுத்தக்கூடிய பக்தி, எவ்வளவுக்கு நம்ம பக்தி செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அது இன்னும் உயிர்ப்பாக, இன்னும் சக்தியாக அந்த பகுதி இருக்கும். அதனால் இந்த குரு பூர்ணிமா நாளில் நம்முடைய பெரியோர்கள், தாய்மார்கள், பக்தர்கள் எல்லாம் சிவலிங்கேஸ்வர சுவாமிகளுடைய ஜீவசமாதிக்கு இன்னும் அதிகமாக நீங்கள் போய் முறையாக செய்யக்கூடிய பூஜைகளை மணியின் மூலமாக, ஓசையின் மூலமாக, ஒளியின் மூலமாக, நீங்கள் வைக்கக்கூடிய பூவினுடைய வாசத்தின் மூலமாக அந்த சக்தியை நீங்கள் உள்ளே கொடுக்கணும். சாமியினுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் நமக்கு தொடர்ந்து கொண்டிருக்கும். இளைய சாமிகள் ஞானகுரு பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் சாக்தஸ்ரீ அவர்கள் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக மனிதராக வருவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எல்லாம் வருங்காலத்தில் நடத்தக்கூடிய ஒரு பெரிய ஆன்மீக ஒளியாக சாமிஜி அவங்க வருவாங்க என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக வருவாங்க. நம்முடைய சித்தர்கள் எல்லோருக்கும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். பெரிய அருளாசி கிடைக்கும். தமிழகத்திலும் ஒரு பெரிய மாற்றம் வந்து ஆன்மீக ஆட்சி, ஆன்மீகம் சார்ந்த ஆட்சி, கோவிலை சார்ந்த ஆட்சி, அது எந்த கட்சியாக இருக்கட்டுங்க ஐயா, நமக்கு என்ன, யார் இருந்தா என்ன, ஆன்மீகத்தை சார்ந்து கோவிலுக்கு மரியாதை கொடுத்து ஞான குருக்களுக்கு குருமார்கள். நீங்கள் நம்ம பாருங்க, நாம் சொல்லுவோம் நம்முடைய காலத்தில் ஒரு சன்னியாசி முற்றிலும் துறந்து விட்டு
இந்த ஆடையை ஒரு சன்னியாசி அணிந்திருக்கிறாருன்னா ராஜாவாக இருந்தாலும் சன்னியாசிக்கு முன்னாடி தரையில் தான் உட்காரணும். அது இயற்கையினுடைய நியதி. நம்முடைய இந்த பாரத மண்ணினுடைய அது ஒரு ரகசியம். அது ராஜாவாக இருந்தாலும், என்னைக்கு இந்த நாட்டில் ராஜாவாக இருந்தாலும், அது முதலமைச்சராக இருந்தாலும், யாராக இருந்தாலும், ஒரு சன்னியாசியாக இருக்கும் பொழுது பாதத்திலே உட்கார ஆரம்பிக்கின்றார்களோ அன்னைக்கு உண்மையான ஆன்மீக ஆட்சி வந்துவிட்டது என்பதற்கான அறிகோல். நிச்சயமாக அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கு மற்றும் ஒரு முறை என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்து, சாக்த ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அவருடைய 31வது ஜெயந்தி விழா இந்த குரு பௌர்ணிமாவில் உங்களோடு சேர்ந்து பக்தனாக இங்கே வந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நல்ல ஒரு தமிழகத்தை, நல்ல ஒரு பாரதத்தை, சனாதன தர்மத்தை காப்பதற்கு உங்களோடு சேர்ந்து நானும் உறுதி பூண்டு இங்கிருந்து செல்லுகின்றேன் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். என்னவெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் உள்ளதை உள்ளபடியே கூறிய மரியாதைக்குரிய அன்னார் அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, தொடர்ச்சியாக சமுதாயத்திலே பணி செய்தவர்களுக்கு விருது வழங்கக்கூடிய நிகழ்வானது நடைபெற இருக்கின்றது. அந்த வகையிலே மக்கள் பணி செய்து சிறப்பான முறையிலே மக்களுக்கு தொண்டாற்றி கொண்டிருக்கின்ற திரு வள்ளியம்மாள் அவர்களுக்கு சமூக சேவகர் விருதினை வழங்குகிறார்கள். விருதினை பெறுபவர்கள் வரிசையாக வருமாறு கேட்டுக்கிறோம். வள்ளியம்மாள் சமூக சேவக விருது, சரஸ்வதி அம்மாள் அப்படி முன்னா நின்றுலாங்கம்மா, டாக்டர் ஜெயஸ்ரீ ஐயா அவர்கள், சத்யேந்திரன் அவர்கள், அங்கங்க சசிகுமார் அண்ணன், மற்றவங்க தயவு செய்து ஒத்துழைப்பு தல்குமாறு கேட்டுக்கிறேங்க. பேர் படிச்சவங்க மட்டுங்க. வள்ளியம்மாள், அடுத்ததாக அம்மா நீங்க இப்படி வந்துருங்க. வள்ளியம்மாள் அவர்கள், மற்றவங்க தயவு கூர்ந்து அம்மா இருங்க. வள்ளியம்மாள் சமூக சேவகை விருது, கிராம பகுதிகளிலே பல்வேறு விதமான சமுதாய பணியினை தொடர்ந்து 30 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக சரஸ்வதி அம்மாள், சரஸ்வதி அம்மாள் அவர்கள் சிறுவர்களுக்கான சிறுவர் இல்லங்களை நடத்தி ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்கின்ற பணியினை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மக்கள் சேவை செம்மல் என்கின்ற விருதினை வழங்குகிறார்கள். சரஸ்வதி அம்மாள். அடுத்ததாக டாக்டர் ஜெயஸ்ரீ அவர்கள். ஜோதிட கலாமணியாக ஜோதிட துறையிலே சிறப்பான பல்வேறு பணிகளை செய்திருக்கின்ற டாக்டர் ஜெயஸ்ரீ அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்பட்டு விருது வழங்கப்படுகிறது. ஜோதிட கலைமாமணி என்கின்ற விருதினை. ஆன்மீக பணியினை சிவகங்கை மாவட்டத்தில் சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கின்ற சிவகங்கையைச் சேர்ந்த சத்யேந்திரன் அவர்களுக்கு ஆன்மீக சேவை செம்மல் என்கின்ற பட்டத்தினை வழங்குகிறார்கள். மோப்பிரிவளையம் பேரூராட்சியினுடைய தலைவர், மக்கள் தலைவர் சசிகுமார் அன்னார் அவர்களுக்கு மக்கள் சேவகர் என்கின்ற விருதினை வழங்குகிறார்கள். முரளி சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த சத்யேந்திரன் அவர்களுக்கு ஆன்மீக சேவை செம்மல் விருது வழங்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஜோதிட விடிவெள்ளி
நாயகர் டாக்டர் PA முகுந்தன் முரளி அவர்களுக்கு அந்த சண்முகம் வந்து அப்புறம் மயில் மாரிமுத்து ஐயா அவர்கள் ஆன்மீக சேவகர், டாக்டர் மணி முருகேசன், டாக்டர் சண்முகம், சீதா சுரேஷ், டாக்டர் சீதா சுரேஷ் அவர்களுக்கு மக்கள் புரட்சி பல்வேறு இடங்களிலே சென்று பணியாற்றி கொண்டிருக்கின்ற சீதா சுரேஷ் அவர்கள். நம்முடைய விழாக்குழு தலைவர் முருகேசனார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். விருது பெற்றவர்கள் ஒரு குழு புகைப்படம் எடுப்பதற்கு முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நூல் முருகேசனார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். நம்முடைய ஆதீனத்துடைய ஓதுவார் நடராஜ் அன்னார் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். இருகூர் கற்கோவில் நடராஜ் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். மருது வம்சம் இயக்கத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் மரியாதை செய்கிறார்கள். நம்முடைய விழாக்குழு தலைவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இருகூர் பேரூராட்சியுடைய கவுன்சிலர் நூல் முருகேஷ் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். அண்ணாமலை அண்ணார் அவர்கள். இருகூர் பேரூராட்சியுடைய கவுன்சிலர் ஈகு சந்திரசேகரன் அவர்கள் அண்ணாமலை அண்ணார் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். இருகூர் பேரூராட்சியுடைய கவுன்சிலர் ஈகு சந்திரசேகரன் அவர்கள் அன்னார் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். இறுதி நிகழ்வாக நன்றியுரை RVS ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. விருது பெற்றவர்கள் குழு புகைப்படம் எடுப்பதற்கு விரைவாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விருது பெற்றவர்கள் குழு புகைப்படம் எடுக்க நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற RVS ஐயா அவர்களுக்கு நம்முடைய அண்ணாமலை அண்ணார் அவர்கள் விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அண்ணாமலை அண்ணார் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். நம்முடைய விழா 51 சக்தி பேரத்தினுடைய தலைவர் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் அண்ணாமலை அண்ணார் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். வர முடியுமா? போய் போடு. நின்றுக்கிறேன். குழு புகைப்படம் எடுத்தவர்கள் தயவு செய்து கீழே இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய சூலூர் சுரேஷ் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். அண்ணா புகைப்படம் எடுத்தீங்க, தயவு கூர்ந்து கீழே இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இருகூர் மிலிட்டரி கருப்பண்ண தேவர் அவர்கள் அண்ணாமலை அண்ணார் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள்.
இருகூர் மிலிட்டரி கருப்பண தேவர் அவர்கள் அண்ணாமலை அண்ணார் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். அவர் திருக்கல்யாண மண்டபத்தில் அமர்வாரு, அனைவருக்கும் ஆசி கொடுப்பாரு. தயவு செஞ்சு சாமிக்கு யாருமே சிறப்பு செய்ய வேண்டாம். அப்புறம் அம்மா கைக்காரம்மா அப்புறம் போட்டுக்கலாமா, பின்னாடி போங்க. இந்த அவார்டு வாங்கினாங்கல்ல அவையில் மட்டும் மேடையில் நில்லுங்க, அப்புறம் எல்லாமே கையில் வாங்க வேண்டாம். சரி, ஆகவே இரண்டாம் குருமகா சன்னிதானம் பஞ்சலிங்கேஸ்வர சுவாமி அவர்களுக்கு மறுபடி சிறப்பு செய்யணும். அங்கே திருக்கல்யாண மண்டபத்திற்கு வருவார். அப்போ நீங்கள் எல்லாம் சிறப்பு செய்ய அவருடைய ஆசையுமே நம்மளுக்கு கிடைக்கும். ஆகவே அனைவரும் இந்த பூஜை முடிஞ்சு அப்புறம் நடக்க மருத்துவ பரிசோதனை உண்டு. விருப்பம் இருக்கிறவர்கள் அதிலே கலந்து கொள்ளலாம். தயவு செஞ்சு மேடையிலிருந்து இறங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தலைவர் ஐயாவுக்கு வழி விடுங்க, தலைவர் ஐயாவுக்கு வழி விடுங்க. சாமிக்கு சிறப்பு செய்ய நினைக்கின்றவர்கள் அப்போது ஐயா தலைவருக்கு வழி விடுங்க. அக்கா கொடுங்க, அண்ணே அவங்க பெண் கொடுங்க.